என்னதான் ஃபிசிக்கல் ஸ்பேஸை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணாலும், வீட்டையோ சொல்லி வார்ட்ரோப்பு, கிச்சன்னு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் உங்கள் வீட்டையே நீங்கள் டீக்ளட்டர் பண்ணாலும், மனசுக்குள்ளே எப்பயுமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு பாரமாக இருக்கும். ஒரு ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப ஒரு அழுத்தமாகவே இருக்கும். அதை எப்படின்னு நம்ம வெளியே சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சுமைகளை, ஏகப்பட்ட குப்பையை வந்து நம்ம மனசுலயும் நம்ம சுமந்துட்டுருக்கோம். அதுலேருந்து வெளிய வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. ஏன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். ஈஸியா நீங்க வெளிய வாங்க அப்படின்னு சொல்லுது. அது வந்து அவ்வளோ ஈஸியானதே கிடையாது. ஆனா, அதுக்கு சில வழிகள நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோவா நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகி, நம்ம மென்டல் ஸ்பேஸும் வந்து டீக்ளட்டர் பண்ணி, ஒரு கிளட்டர் ஃப்ரீயான மென்டல் ஸ்பேஸையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதனால நமக்கு தேவையில்லாம கோவம் வருது? நம்ம நெனச்ச மாதிரி நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னு நெனச்சிருப்போம். ஆனா வீட்ட பாருங்க, எல்லாருமே வந்து வீட்ல இருக்கவங்க பொறுப்பே இல்லாம அந்தந்த பொருள அங்கங்க போட்டுருவாங்க. அது வந்து நமக்கு எப்பயுமே ஒரு டென்ஷன குடுக்கும். அதனால நம்ம கத்துற மாரி இருக்கும். நம்ம தேவையில்லாம நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். நான் எப்பயுமே எங்க வீட்ல திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால சின்ன சின்ன இந்த மாதிரி இருந்தா கூட ஈஸியா பண்ணிடலாம். பட் நெறைய பேர் வீட்ல அந்த டீக்ளட்டர் பண்ணாம, அந்த பொருட்கள்லாம் அப்படி அப்படியே போடும்போது நமக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணுமா? அ இது பண்ணுறதே எவ்வளோ பெரிய டான்டிங் டாஸ்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு டென்ஷன் எப்பயுமே வரும். ஸோ அதனால கூட அந்த டென்ஷன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா அக்யூமுலேட் ஆகி, அக்யூமுலேட் ஆகி அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சது நடக்காத போது, இப்போ நாங்க இந்த வீட்டுக்கு குடி வரும்போது எந்த ஷெல்ஃப்மே இல்ல. அப்போ நான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப சண்ட போட்டேன். எந்த ஒரு பேசிக் ஃபெசிலிட்டியுமே இல்ல. ஷெல்ஃப் இல்ல, கபோர்ட்ஸ் இல்ல. எப்படி இந்த வீட்ல வந்து இருக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம்லாம் இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது. ஆனா, அத ஈஸியா சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலமா நான் அழகா அத வந்து சரி பண்ணேன். செலவே இல்லாம. எனக்கு புடிச்ச மாதிரி ஒரு கிளட்டர் ஃப்ரீயா நான் செட் பண்ணேன். ஆனா, இந்த வீட்ல ரொம்ப புடிச்சது என்னன்னா, நல்ல சன்லைட் வரும். வீட்ல வந்து நல்ல காத்து, சன்லைட்டு, முக்கியமா இந்த பேர்ட்ஸ், டெய்லி வர பேர்ட்ஸு. இதெல்லாம் வந்து இது காசு குடுத்தா கூட நமக்கு இந்த அ ம இந்த ஒரு சுகமோ, இந்த மன நிம்மதியோ இதில கிடைக்கவே கிடைக்காது. ஆனா, நான் வந்து கோவத்தில நான் வேறு ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த பெனிஃபிட் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன். அதே மாரி தான் நம்மளும் சில டைம்ல வந்து இம்மீடியட்டா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து, அத போட்டு மனசுல உழப்பி, அந்த டைம்ல வந்து நம்ம மனசையே வந்து பாதிக்குது. ஸோ அதுவும் நமக்கு வந்து நெறையா ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வேக்யூம் கிளீனர் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. பட் நான் ரொம்ப ட்ரீம் பண்ணது வந்து டைசன் வேக்யூம் கிளீனர் தான் வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா, எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்ஜினியர். அவரு எல்லாம் அனலைஸ் பண்ணி எனக்கு அகாரோ தான் வாங்கி குடுத்தாரு. ஆனா, இதில என்ன ஒரு இதுன்னா, டைசன் வந்து எங்க அம்மா வீட்ல வாங்கியிருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க வந்து 1 தடவையோ, 2 தடவ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால அந்த வெயிட்ட யூஸே பண்ண முடியல. ஆனா, இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 இயர்ஸா நாங்க யூஸ் டெய்லி யூஸ் பண்றோம். மார்னிங், ஈவினிங் 2 டைம்ஸும் நாங்க யூஸ் பண்றோம். இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ, இதையும் வந்து நான் வந்து ஒருவேளை என் ஹஸ்பண்ட் காசுக்காக யோசிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ, அந்த மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பை நீங்க திருப்பி பாருங்க. ஏதாவது நீங்க இம்மீடியட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துடுறோம். டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்து ஒருத்தர தப்பா நெனச்சிடுறோம். அந்த மாரி பண்றதன் மூலமாவும் நமக்கு நெறையா ஸ்ட்ரெஸ் எப்பயுமே கிரியேட் ஆகும். அண்ட் அதர் திங் இஸ் நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். காரு டிரைவிங் கிளாஸ் முடிச்சோனே எங்க ஹஸ்பண்ட் என்னோட கண்ட்ரோல்ல ஒரு 1 மந்த் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நான் யோசிச்சேன், இவரு ஏன் வந்து நம்மள இப்படி கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா, நான் டிரைவிங் ஸ்கூல் முடிச்சு இந்த 1 மந்த் நான் அவர்ட்ட ட்ரெய்னிங் எடுக்கலன்னா, நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா நான் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் ஐ ரியலைஸ்டு. பட் இனிஷியலா நான் என்ன பண்ணேன், ஸோ நம்ம மேல பொறாமப்படுறாங்களோ, நம்ம கார் ஓட்டுறது அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்பயுமே ஐ கேம் இன்டு அ ஜட்ஜ்மெண்ட். அவர் மேல ஒரு கோவத்த காமிக்கிற மாரி இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள்ல தான் சொல்றேன். நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. இந்த மாரி குயிக்கா ஜட்ஜ் பண்றது, இம்மீடியட்டா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. அதனால இம்மீடியட்டா ஒருத்தர்ட்ட கோவப்படுறது, சண்டை போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ, ஒரு கிளட்டர நம்ம மைண்ட்ல வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அத வந்து கண்டிப்பா வந்து மாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத உடனே மாத்த முடியாது. நான் வந்து நீங்க உடனே மாறுங்கலாம் நான் சொல்லவே போறதில்ல. ஏன்னா நானுமே இப்படி தான் இருந்தேன். ஆனா இத வந்து சரி பண்றதுக்கு சில ஈஸியான வழிமுறைகள்லாம் இருக்கு. அத வந்து என்ன வழிமுறைகள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம்.
நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து மென்டல் டீக்ளட்டர் பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த வாரத்தில் தான் நம்ம வந்து வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்து அனுசரித்து எல்லாரும் உலகம் முழுசாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மென்டல் வெல்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வி நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நமக்கு பாடியில் வர எந்த ஒரு இல்னஸும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மைண்டு தான் சொல்லுவாங்க. அந்த மைண்ட் நல்லா இருந்தாலே நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ என்ன தான் ஃபிசிக்கல் ஸ்பேஸை நான் சரி பண்ணாலும் மென்டலி வி நீட் டு பி வெரி கிளியர். வி நீட் டு கிளியர் ஆல் த கிளட்டர். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எல்லாருமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பழக்கப்பட்டிருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின் வந்து சர்டன் பிஹேவியருக்கு அக்கஸ்டம் ஆகிருக்கு. இப்போ யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே திட்டுறது, இல்லை அவங்கள ஏற்று பேசுறது, இப்படி தான் நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம். பட் அதை ரீவயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ஒரு கொஞ்ச நேரமாவது உங்களுக்கான ஒரு தனிமையாக எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய ப்ராசஸ் பண்ணுறத உங்களால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஸ்டார்ட் நோட்டீஸிங் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். இப்போ பேர்ட்ஸ் வருது, ரேண்டமாக எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி டைமாக எடுத்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணுறத பார்த்துருப்போம். ஒரு புதுசாக ஒரு லீஃப் வந்து வர்றது பிளான்ட்லேருந்து, இல்லை பேர்ட்ஸ் வர்றது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற காற்று, இதெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணோன்னாலே வி ஃபீல் லிட்டில் ரிலாக்ஸ்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சில ஏதாவது ஒரு ஏரியாவை, சின்ன ஏரியாவை, நமக்கு பிடிச்ச ஏரியாவை ரீசெட் பண்ணும்போது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் நல்ல அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு பெரிய டாஸ்க்கை எடுக்காமல் ஒரு சின்ன ஏரியா, ஒரு பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது, இல்லை ஒரு சோஃபாவை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இல்லை நீங்கள் உங்களோட ஸ்டடி டேபிள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் திங்ஸை பண்ணும்போது யூ ஃபீல் லிட்டில் ரெடி டு ப்ராசஸ் யுவர் மென்டல் வெல்னஸ். ஸோ அதை பற்றி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி பண்ணிவிட்டு அதை பண்ணும்போது யூ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் எப்போயுமே இதை வந்து சரி பண்ணுவேன். என்னை சுற்றி இருக்கிற சில சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணும்போது ஐ ஃபீல் லிட்டில் ஹாப்பி. அந்த ஒரு வின், ஒரு லிட்டில் வின்னு கூட சொல்லலாம். இந்த சின்ன ஒரு வின்னோட நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு ப்ராசஸ் மை மென்டல் வெல்னஸ். அதுக்கப்புறம் யூ கேன் ஆட் சம் லேயர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சாங்ஸோ, இல்லை ஏதாவது ஒரு கேண்டிலோ, இல்லை ஏதாவது ஒரு ஊதுபத்தியோ, ஒரு ஃப்ரேக்ரன்ஸோ, இல்லை நீங்கள் வந்து ஜன்னலை திறந்து ஒரு ஃப்ரெஷ் ஏரோ, இல்லை ஒரு சன்லைட்டையோ நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது யூ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்கோ, அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ டைமே இருக்காது. அதுக்கு தான் வந்து வி நீட் டு ப்ராக்டிஸ் தி ஆர்ட் ஆஃப் கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த லைஃப் தட் வி ஆர் லிவிங். நமக்கு நல்ல கடவுள் வந்து ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்காரு, அப்பா அம்மா கொடுத்துருக்காரு, இல்லை ஒரு ஹஸ்பண்டை கொடுத்துருக்காரு, இல்லை ஒரு ஒய்ஃபை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காரு. தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த லக்ஸுரிஸ். எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் நல்ல சுகமாக வந்து ஒரு வீட்டில் வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு பெரிய வந்து லக்ஸுரி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு இதே நினைக்காம, ஆனால் அடுத்தவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு நினச்சி நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம். ஸோ ஐ ஆல்வேஸ் டூ த கிராட்டிடியூட். நான் வந்து எதுக்கெலாம் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், இதை நான் டெய்லியுமே எழுதுவேன். அப்படி எழுதி பாருங்கள், யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதாவது ஒரு மனசில் வந்து ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக யார்கிட்டையாவது நமக்கு நம்ப தகுந்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸோ நான் எப்போயுமே என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு மார்னிங்கோ ஒரு ஈவினிங்கோ ஒரு 1/2 hour வாக் போகிறத எப்போயுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். அப்போ போகும்போது என் மனசில் என்னென்ன இருக்குது, இல்லை அவர் மனசில் என்னென்ன இருக்குங்கிறத ஓப்பனாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பேர்டன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்களுக்கு நம்புகிற மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா யூ கேன் ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ். உங்களோட ஃபீலிங்கை வந்து மனசில் போட்டு அழுத்தாமல் இப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஓகே, நம்ம வந்து மனசுலேருந்து பாரம் போன மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாலே நம்மக்கிட்ட பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி யூ ப்ராசஸ் யுவர் மைண்ட் தட் ஐ எம் ஹீலிங், ஐ எம் ப்ராசஸிங், ஐ எம் ப்ராக்ரெஸிங், ஐ எம் லேர்னிங். அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்களேன். அந்த மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிரெயினுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், ஐ எம் பிளெஸட் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லும்போது யூ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. இதை நீங்கள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ். எப்போயுமே நான் சரியில்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குது, கவலையாக இருக்குதுன்னு சொல்லும் போதே அது வந்து இட் மேக்ஸ் யுவர் பாடி சிக்.
நம்ம நல்ல விஷயங்களை பேசும்போது, நம்ம சத்தமாக வாயை திறந்து பேசும்போது அது நம்ம மைண்டுக்கு கேட்கும். அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எனக்கு சம்டைம்ஸ் ஸ்விம்மிங் பிடிக்கும். தனியாக வந்து ஸ்விம் பண்ணுறது எப்பயுமே பிடிக்கும். ஸோ எனக்கு ஏதாவது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஐ வில் கோ ஃபார் அ ஸ்விம்மிங். ஸோ அந்த மாதிரி உங்கள் மைண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். சிலருக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைனா சம்டைம்ஸ் யூ கேன் கோ ஃபார் அ வாக், ஒரு நேச்சர் வாக். இந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம அந்த கவலைகள் எல்லாம் விட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நிறைய பண்ணுவேன். வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்போது, எனக்கு இது என்னால் தாங்க முடியாது. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிராஃப்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னையே மறந்து நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதுலேருந்து மறந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் வந்து இதை மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் ரீவயரிங் ஆர் பிரெயின். நம்ம இமீடியட்டாக ஜட்ஜ் பண்ணாமல், இமீடியட்டாக கோவப்படாமல், இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணாமல், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அக்கஸ்டம் ஆயிரும். அதை தான் ரீவயரிங்னு சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு ரீவயர் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யாராவது திட்டினாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் யூ ஹேவ் டு ப்ராசஸ் இட், யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு இட் அக்கார்டிங்லி. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ரொம்ப நார்மலாக எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை வந்து பீரியாடிக்கலாக நம்ம பண்ணணும். நம்ம எப்படி டீக்ளட்டரிங் வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸை அடிக்கடி பண்ணுறோமோ, அதேமாதிரி மென்டல் ஸ்பேஸையும் அடிக்கடி நம்ம கிளியர் பண்ணி, டஸ்ட் ஆஃப் பண்ணி, தேவையில்லாத ஒரு விஷயங்களை மனசில் போட்டு அதை அக்யூமுலேட் பண்ணாமல் அதை இம்மீடியட்டாக கிளியர் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வாழும்போது எப்பயுமே வந்து லைஃப் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் என்றைக்கும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.